டாஸ்மாக் என்பது அரசாங்கத்தின் மூலம் விற்பனை செய்வது. போதைப் பொருள் என்பது அப்படி அல்ல. கள்ளத்தனமாக கடத்திட்டு வந்து விற்பனை செய்வதுதான் போதைப் பொருள். அதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது போதைப் பொருள் தடுப்பு கடுமையாக நடவடிக்கை எடுத்தோம், கட்டுப்படுத்தி இருந்தோம், அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டிருந்தோம். இன்றைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து எளிதாக போதைப் பொருளை கடத்திட்டு வந்து இங்க விற்பனை செய்யறாங்க. இதனால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறான்னு தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு வரேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்த கருத்தை தெரிவிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. போதைப் பொருள் பயன்படுத்தினுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்குது. இதெல்லாம் ஊடகத்திலே பத்திரிகை செய்தி வச்சுதான் நான் பேசுறேன். அது நாங்க வசிக்கின்ற மாநகரம், என்னுடைய சொந்த மாவட்டம். இந்த மாவட்டத்திலேயே இன்றைக்கு போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்கிறது என்பது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இன்றைக்கு மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி இந்த போதைக்கு அடிமையாகிட்டா அதிலிருந்து மீட்கவே முடியாது. அதோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அந்த குடும்பமும் சீரழிந்து விடும். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். ஊடகம், பத்திரிகை நண்பர்கள் இதுக்கு துணை நிற்க வேண்டும். தயவு செய்து அருள் கூர்ந்து இந்த நாட்டுடைய நன்மை கருதி, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்களுடைய நன்மை கருதி போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் விற்கப்படுகிறதோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்துங்க. அப்பதான் நிறுத்த முடியும். ஏன்னா அந்த அரசாங்கத்தால் இனி நிறுத்த முடியாது என்று தெளிவாகிவிட்டது. ஏன்னா நான் தொடர்ந்து 2 ஆண்டு காலமா இதை வலியுறுத்திட்டு இருந்தேன். ஆனா அதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருளுடைய விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்காத காரணத்தினால அவர்கள் கட்டுப்படுத்த முடியல. ஏண்டா ஒருவர் பிடிச்சா உடனடியா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு சுபாஷ் செய்து அதை விடுவித்துறாங்க. அதனால போதை ஆசாமிகளை முழுமையாக பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில அடைக்க முடியாத ஒரு அவல நிலை அவன் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, சேலத்தில் அந்த போதை ஊசி போட்ட அந்த கைகளை காட்டினாங்க, அது எல்லாம் கருத்து போயிருக்குது. ஊசி போட்டு போட்டு கருத்து போயிருக்குது. ஆக அந்த குடும்பம் அவரை நம்பித்தான் இருக்குது. ஆக அப்படி குடும்பத்திலே அவரை நம்பி இருக்கின்றவர்கள், இவர் இந்த போதைக்கு அடிமையாயிட்டா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? சென்னையில, சேலத்தில், கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு இந்த போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் விற்கப்படுகின்றது என்ற தகவலை பெற்று காவல்துறை போய் எல்லாமே சோதனை நடத்தினாங்க. அதுல சில பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இது போதாது. தெரிந்த நண்பர் ஒருவர் கல்லூரி நடத்திட்டு இருக்காரு. அந்த தாளாரர் சாலை வழியாக போகும்போது அந்த கல்லூரிக்கு ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் கூட்டமா மாணவர்கள் நிற்கிற காட்சி பார்க்கிறார். தொடர்ந்து 3-4 நாட்கள் அதை கண்காணிக்கிறார். கண்காணிச்ச பிறகு அங்க இருக்கிற வாட்ச்மேன் விட்டு ஏன் மாணவர்கள் அங்க நிக்கிறாங்க கூட்டமா என்று பார்க்க சொன்ன பொழுது அங்க என்னன்னா போதைப் பொருள் வித்துட்டு இருக்கிறார். அதை உடனே அவர் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுக்கிறார். உடனே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நடவடிக்கை எடுக்கிறார். கைது பண்ணிட்டு போய் சிறையில் அடைக்க வழக்கு தொடர்றாங்க. சிறையில் அடிக்கிறாங்க. 5 நாள் கழிச்சு அதே இடத்துல விற்கிறான். மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்றாரு அந்த தாளார். மீண்டும் காவல்துறை அவர் பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. மீண்டும் 5 நாள் கழிச்சு அதே இடத்துல விற்கிறான். மீண்டும் புகார் கொடுக்கறாங்க. அப்போ அந்த போதைப் பொருள் விற்கின்ற கும்பல் சம்பந்தப்பட்டவரை சந்திச்சு, உங்களுக்கு ஏன் உங்களுக்கு அக்கறை மிரட்ட போகிறார். அவர் கேட்டாரு, சரி இது எங்கெங்கதான் விற்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நான் அந்த நகரத்துல பல இடத்துல வைக்கிறோம், பல கல்லூரிக்கு முன்னாடி வைக்கிறோம் அவர் சொல்றாரு. அதிர்ந்து போயிட்டாரு. அதோட அவர் சொன்னாரு, சரி நீ மேல இங்க விற்க வேண்டாங்க, நீ தள்ளி எங்கேயோ கூட வித்துக்குங்க அப்படின்னு. வேற வழி. அவர் சொல்றான், யார் இந்த போதைப் பொருளுடைய யார் தலைமை ஏற்று நடத்துகிறார்களோ அவர் சொல்றாரு அந்த தாளாரேட்ட, சார் நீங்க எத்தனை வரைக்கும் பிடிச்சாலும் நாங்க வித்துக்கிட்டு தான் இருப்போம். நீங்க பல காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க, சில அரசு அதிகாரிகள் எங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. இதுக்கு இதை விற்கிறதுக்கு தனி நாங்க ஆட்கள் நியமிச்சிருக்கிறோம். உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் தொடர்ந்து எங்களை நாடித்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி பகிரங்கமாக இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.